ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார்குப்பம் கோவில் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவாபுரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அழகாக காட்சி கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னு கேட்குறீங்களா, இடுப்பு மேலே கை வச்சுட்டு ரொம்ப அதிகார தோரணத்தோட காட்சி கொடுக்குறாங்க. ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மர் ரொம்ப திமிரா, அதாவது கேள்வி கேட்கும்போது திமிரா போனதாலேயோ அவருக்கு தலையில் கொட்டு போட்டிருக்காரு இந்த இடத்துல. பாம்பன் சுவாமி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த கோவில் இது தானா. அவ்வளவு பெருமை வாழ்ந்த கோவிலாக இருக்கீங்க. ஆண்டார்குப்பம் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டிருக்கும் போது, அவர் வீரத்தாலையும் அழகாலையும் அன்பாலையும் மக்களை ஆண்டதாலேயோ இவருக்கு பேர் ஆண்டார்குப்பம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சுவாமியை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இடுப்பு மேலே கை வச்சுட்டு ரொம்ப கம்பீரமாகவும் அழகாகவும் அதிகாரமாகவும் நின்றுட்டுருக்காரு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மரை சிறை பிடிச்சி வச்சுருப்பாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மரை கொட்டு போட்டிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.